ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் பண்ணாத மும்பை இந்தியன்ஸ் அணியானது நேற்று தன்னுடைய 17வது ஐபிஎல் சீசனின் முதல் போட்டியான ஜிடிக்கு எதிராக ஆடினாங்க. இந்த போட்டியில் மும்பையானது படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதனால் மும்பை ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷத்தில் இருக்காங்க. உண்மைதாங்க, மும்பை தோத்ததால் மும்பை ரசிகர்கள் சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த போட்டியில் முதல் ஆடின குஜராத் டைட்டன்ஸ் அணி சாய் சுதர்சனின் பொறுப்பான ஆட்டத்தால் 20 ஓவர் முடிவில் 168 ரன்களை 6 விக்கெட் இழப்புக்கு எடுத்தாங்க. அந்த அணியின் சாய் சுதர்சன் 39 பந்துகளில் 45 ரன்கள் அடித்து அந்த அணியின் சார்பாக அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செஞ்சார். அதன் பிறகான மும்பை இந்தியன்ஸில் ரோஹித் சர்மா ரொம்பவே சிறப்பாக ஆடினார். அவர் என்னதான் கேப்டனாக இல்லாமல் இருந்தாலுமே தான் ஒரு பிளேயராக இந்த போட்டியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக பணியாற்றினார். அந்த போட்டியில் அவர் 29 பந்துகளை 43 ரன்களை குவிச்சார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அணியின் ஸ்கோர் ஆனது 103 இருக்கும்போது தமிழக பந்து வீச்சாளரான சாய் கிஷோரின் பந்து வீச்சில் வீழ்ந்து ரோஹித் சர்மா எல்பிடபிள்யூ ஆகி வெளிப்போனார். இவர் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு நல்லா ஆன டெவல் பிரீவ்ஸும் இவருக்கு அடுத்தபடியாக 46 ரன்கள் அடித்து வெளியேறினார். அதுக்கப்புறம் மும்பை அணியின் எந்த பேட்ஸ்மேன்களும் சோதிக்கவே இல்லை. அதன் பிறகு வந்த எல்லாருமே அவுட் ஆகிட்டே திரும்பி போனாங்க. இதனால் மும்பை இந்தியன்ஸால் 162 ரன்கள் மட்டும்தான் 20 ஓவர் முடிவில் எடுக்க முடிஞ்சிச்சு. இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணியானது இந்த போட்டியில் ஜிடி கிட்ட 6 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்று போனாங்க. இந்த போட்டியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸின் முன்னாள் கேப்டனான ரோஹித் சர்மாவை படாத பாடப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் கதறிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மும்பை இந்தியன்ஸின் ரோஹித் சர்மா அதிகமாக ஸ்லிப்பில் தானே நிற்பார். ஆனால் நேற்றைய போட்டியில் அவரை ஸ்லிப்பு, மிட் ஆனு, லாங் ஆஃப், லாங் ஆனுன்னு மாற்றி ஃபீல்டிங் நிற்க வச்சுட்டே இருந்தார் ஹர்திக் பாண்டியா. இது மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களிடையே ஹர்திக் பாண்டியா மேலே கோபம் வர்றதுக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. இந்த தகவல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக ரோஹித் சர்மா திரும்ப வரலாமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.